ஹலோ கனிங் சேனல் பீப்பிள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிக் பாஸ் ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, கண்டஸ்டண்ட்டாக, அவங்களுக்கு ஒரு பாலியல் சீண்டல் ஒன்று நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாபெரும் வெற்றியாக வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டை கொண்டாடிட்டு இருக்காங்க. அது யார் என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெரீனா, அவங்க வந்து பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து பிக் பாஸ் விட்டு எவிக்ட் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்க நிறைய படங்களை கமிட் ஆகி ரீசெண்டாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பாலியல் சீனில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தூக்கி வரி போட்டு ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். போலீஸார் அதை வந்து தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ குற்றவாளி யார் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப நாளாகவே வந்து ஒரு டிரைவரை வந்து அவங்க வந்து டிரைவிங்காக வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிரைவர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டிரைவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற கடுப்பில் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்க பசங்க கூடலாம் சேர்ந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாலியல் சீண்டல் அப்படின்றத கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சம்திங் ரொம்பவே வந்து டெப்த்தாக ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் சொல்லி இவங்களை திட்டுறது, இந்த மாதிரி பாலியல் சீண்டல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜென்ரலாக போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து கண்டிப்பாக நம்மளோட டிரைவராக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம டிரைவர் தம்பியை பிடிச்சி இப்போ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். ஸோ இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துகிட்ருக்கு. என்னப்பா இது இப்படிலாமா பண்ணுவாங்க, ஒரு வேலையை விட்டு தூக்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஷெரீன் வந்து இதை வந்து பெரிய அளவில் ஒன்றும் எடுத்துக்கல. ஏன்னா வந்து அவங்க எந்த தப்புமே பண்ணல. அப்படிங்கும்போது அவங்க பெருசாக எடுத்துக்கல. அவங்க வந்து அவங்களோட ஜார்னியை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின்னருக்கு கூட இப்படி ஒரு செலிப்ரேஷன் இருந்திருக்காது போல இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட பிரதீப் ஆண்டனி லேட்டஸ்ட்டாக பிக் பாஸ் 6ஓட கண்டஸ்டண்ட்டாக என்ன இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்கப்பா. நார்மலாக வந்து ஏதோ ஒரு கடை ஓப்பனிங்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்னா எந்த அளவுக்கு இருக்காம பாருங்க. ஒரு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்ச கண்டஸ்டண்ட்டை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரை கூப்பிட்டு அவர் வந்து ஸ்பீச்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ராஜ மரியாதையில் குத்துவிளக்க சொல்லியிருக்காங்க. ரெட் கார்பெட்டில் வர சொல்லியிருக்காங்க. சால்வையில் போர்த்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவருக்கு ராஜ மரியாதைகள் கொடுக்கப்பட்டது. இதை பார்த்த நிறைய பேர் எப்பாடா அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, டைட்டில் வின்னர் கூட ஒன்றும் கிடைக்கல, ரன்னர் அப்புக்கெலாம் ஒன்றும் கிடைக்கல, நீங்கள் சொல்லிட்டு இருக்க ஆர்மி ஃபேன்ஸ்க்குலாம் ஒன்றும் கிடைக்கல, நாங்கள் தான் அங்கே கெத்து அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸுமே வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்த மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் பார்த்துட்டு சும்மா போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பிரதீப் ஆண்டனி அவரோட சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுத்த ஸ்பீச்சோட வீடியோவுமே எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏது சொல்லியிருக்காருன்னு. பிரதீப் ஆண்டனி இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்குமே வந்து இன்டர்வியூ அப்படின்றது கொடுக்கல பிக் பாஸை பற்றி. ஸோ கூடிய சீக்கிரம் அதை கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸோட அந்த கொண்டாட்டமே முடிஞ்சிடும் போல இருக்குது. அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இதே வீடியோஸ் கொடுக்குற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சமைக்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.